சரி உனக்கு பிடிச்சிருக்கா இது? இது செம்ம ஃபன்னாக போச்சுங்க. விவான்ஸ் வேர்ல்டோட புது சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெயினாக விவானை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கூட நிறைய பேசிக்கிட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாக கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த சேனலோட லிங்க் கீழே வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில், அதாவது விவானோட புது சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வந்துட்டேன், இங்கே பாரு. விவானுக்கு பிடிக்குமா? ஆமா, உம்மு புடிச்சிட்டு டானி இதை ஓடி எடுத்து போறேன். ஸ்கூலுக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது, வீட்ல வச்சு விளையாடணும். நான் மிஸ் தட்டி மிஸ்டர் அடிப்பாங்க இதெல்லாம் எடுத்துட்டு போனா. ஏன் இது பொம்மை? ஆமா பொம்மை தான். பொம்மை? ஆமா பொம்மை தான். ஆமா. 3 பேர் கொடுக்கறியா? நீங்க ஓபன் பண்ணலாமா? இப்படி இப்படி வா. இது என்னது? வாய் போட்டு இது. அது வாயில போடுறதா? குட். எத்தனை கலர்ஸ் இருக்கு? ஆரஞ்சு, ரெட், ப்ளூ. வெரி குட் மா. கலர்ஸ்லாம் தெரியுது. ரெடி பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ இது. ஏய் உனக்கு எல்லாமே தெரியுதுடா. இப்போ பேட்டரி மாத்திட்டு. பேட்டரி மாத்தறோம். எங்க மாத்தறோம் பேட்டரி? இங்க மாத்தறோமா? பேட்டரி போணும். பேட்டரி போடணும். எத்தனை பேட்டரி போடணும்? 8 பேட்டரி. எத்தனை பேட்டரி? 3 பேட்டரி. 3 பேட்டரி போடணுமா? சரி போடலாமா? போட்டுட்டு நம்ம காட்டலாம். தெரியுதா உனக்கு கீழே லைட் எரியுதுல்ல, அதனால ஒன்றும் தெரியல. லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் வந்து ஃபுல் வீடியோவை நம்ம விவானோட புது சேனலில் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபன்னாக இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காம உங்கள் கிட்ஸுக்கு வந்து நான் சொன்னேன்னு சொல்லி காட்டுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 8 கிட்ட இருக்குங்க. வெளியில் செம்ம மழை. துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். சரி அப்படியே விட்டுட்டு நனைஞ்சிருன்னு சொல்லி நிறைய வேறு துணி போட்டேன். அதனால் வந்து ஸ்டாண்ட் உள்ளே வச்சு இங்கே போட்டுக்கலாம். மழை காலம் வந்தாலே நம்மளுக்கு ஒரு இது ப்ராப்ளம் என்னென்னா, துணியை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு அந்த ஈரம் காயாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேனை கீழே மாதிரி ஸ்டாண்ட் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அழகாக வாங்கி நம்ம வந்து துணி காய போட்டுக்கலாம். இப்போ தீபாவளி வரப்போதுனால நான் கொஞ்சம் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன க்ளீனிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது ரொம்ப கிளம்ஸியாக எங்கே இருக்கும், முதல்ல அதை டார்கெட் பண்ணி அதை க்ளீன் பண்ணலாம். டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போ டைமும் கிடையாது, நம்மளுக்கு வந்து அதுக்கான எனர்ஜியும் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு 4 போர்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விவானை வந்து அந்த ஸ்டடி டேபிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவன் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுனால சம்டைம்ஸ் அவன் வந்து உட்காந்து நான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்கிறான். நான் அவங்களுக்கு அந்த பிக் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவை. ஸோ சும்மாவே எடுத்துகிட்டு ABCD அவரே படிச்சுட்டு இருக்காரு. அதனால் அவங்க நீட்டாக ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்து கொஞ்சம் நாள் குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ இந்த போர்டு அவங்க ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அது மேலே வந்து மார்க்கரில் வச்சு எழுதி அப்புறம் அழிச்சிடலாம். பட் அந்த டைம் கிடைக்கலன்னா அது அப்புறம் கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்குது. தண்ணி போட்டு நல்லா அடித்து தொடச்சி வச்சாச்சு. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், எல்லா இடத்துல விவானோட டாய்ஸ் தான் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்க் பண்ணிவிடுவார் வண்டியெல்லாம். ஸோ அவங்ககிட்ட நிறைய காரு நிறைய பைக்கெலாம் இருக்குது. ஸோ இடம் கிடச்சா போதும் எல்லா இடத்துலையுமே பார்க் பண்ணி வச்சுப்பான். நம்ம என்ன தான் எடுத்து பேஸ்கெட்டில் வச்சுருந்தாலும் திருப்பி அதெல்லாம் வெளியில் வந்து ரோடெல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கும். ரோடு மீன்ஸ் என்ன சொல்கிறேன், எங்கள் வீடு தான் உனக்கு ரோடு. ஸோ அந்த மாதிரி அவனோட டாய்ஸ்லாம் எடுத்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் எடுத்து வெளில வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பாக்ஸை லாக் பண்ணி அடியில் வச்சலான்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய இருக்கிறதுனால எல்லாத்தையும் எடுக்கிறான். அது வந்து அவனுக்கே எது விளாடுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வந்து கீழே போட்டு பரப்பி வச்சுட்டு போயிடுறான். ஸோ எடுத்து வைக்கிற நம்ம தான் கஷ்டமாக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுக்குறது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படின்னா அந்த டாய்ஸை வந்து இறச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. வேறு வழி கிடையாது. அதுவும் வந்து இந்த குட்டி காரு அப்புறம் லெகோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன். காஃபி டம்ளரில் கூட இந்த லெகோஸு காரெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பிள்ளைங்களுமே சரி ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க இப்போலாம். அதனால் பார்த்திங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல விவானோட போர்டு வைக்க போகிறேன். அதனால் கீழே டாய் பாக்ஸ் வந்து பேஸ் வச்சுட்டு இந்த போர்டை வந்து அழகாக அது மேலே வச்சிட்டோன்னா ஒரு பக்கம் ஸ்லேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பக்கம் வந்து அவங்க அந்த மார்க்கரை வச்சும் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்டேபிளாக டைட்டாக வச்சுட்டோன்னா அவன் சும்மா எழுதுறதுக்கும் பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவன் என்ன யூஸ் பண்ணுறான் அந்த டாய்ஸ் மட்டும் சின்ன பேஸ்கெட்டில் வச்சு கீழே ரேக்கில் வச்சுட்டேன். ஸோ தட் அவன் எடுத்து அதை 4 மட்டும் வச்சு விளாடுவான். எல்லாத்தையும் எடுத்து போட மாட்டான். அப்புறம் இது போர் அடிச்சிச்சுன்னா அடுத்த ஒரு 4 செட் எடுத்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து முடிவு பண்ணி இந்த இடத்த வந்து ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து அப்படியே ஆர்கனைஸ்டாக வந்து மியூசியம் மாதிரி இருக்காட்டாலும் கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய திங்ஸ் டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். அதை இன்றைக்கி எடுத்துகிட்டு இந்த இடம் க்ளீன் ஆக்கிடலாம். அங்கே ஒரு அழகான சிங்க் இருக்குது, அதை வாஷ் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்குறேன்.
நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேங்க. இதை பற்றி உங்களோட ஜென்யூனான கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டுக்குமே நான் இந்த ஒரு விஷயத்துக்காக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பொதுவாக வந்து நம்மள பல பேர் வந்து நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம். பர்சனல் லைஃப்பில், நம்ம ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பட் பிள்ளைங்களுக்காகவே வந்து அவங்க வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நிறைய விஷயம் சகிச்சுக்கிட்டு போவாங்க. டாக்ஸிக்காக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றது. அப்படி இருந்தால் கூட சரி, நம்ம பசங்களோட ஃப்யூச்சர் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய பெண்கள் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் கூட அவங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பெண்களும் பார்க்குறோம். சில பெண்கள் வந்து இல்லை, என்னால் வந்து இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்தால் இதுவே வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேடான எக்ஸாம்பிளாக இருக்கும்னு சொல்லி அந்த வாழ்க்கையை வெளியில் வந்து அவங்க தனியாக வந்து பிள்ளைங்களை வச்சு சந்தோஷமாக கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வந்து வளர்த்துட்டு எடுத்துகிட்டு போகிற பேரண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்க, சுயமாக சம்பாதிக்கிறதுனால ஒரு தைரியம் வருது. சரி, ஓகே, நம்ம வந்து இனிமேல் இது கஷ்டப்பட வேண்டாம், நம்ம வெளியில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம நல்லபடியாக வந்து வாழலாம் அப்படின்னு நிறைய பெண்கள் வராங்க. அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, இந்த பொள்ளாச்சியில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை தான் கூட வாழலை, கொஞ்சம் கருத்து வேறுபடனால அவங்க தனியாக வந்துட்டாங்க போல இருக்குது. இது என்ன உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தெரியாது. ஸோ உள்ளுக்குள்ளே 1008 விஷயம் இருக்கலாம். பட் ரட்டனோட ரோட்டில் தன் ஒய்ஃபை வந்து அது ஒரு காவா கிட்ட போய் ஃபுல்லாக அவங்கள குத்தி கொலை பண்ணி அப்படியே வந்து அவரும் அவர் ஒய்ஃபை போச்சு. அந்த அம்மா போனதுனால பசங்களோட லைஃப் என்னன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் கோவத்தினால ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பூகம்பம் மாதிரி அவங்க லைஃபே வந்து மாறி போயிடுச்சு இல்லையா? இந்த விஷயத்தை நான் ரீசெண்டாக பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, பெரியவங்களுக்குள்ள 1008 விஷயம் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க அவ்வளோ கஷ்டத்தை அந்த வயசில் பார்க்கணுமா அப்படின்னு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கு அதுக்கப்புறம் தெரியல, ரொம்ப எனக்கு மனசு சங்கடமாக போச்சு. சொல்லப்போனால் ரொம்ப அப்படியே நம்ம சிஸ்டருக்கு நடந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அவங்கள பார்த்து. பாவம் 2 பிள்ளைங்க வந்து இப்போது ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க வந்து பார்க்குறப்ப அம்மா இருக்க மாட்டாங்க வீட்டில். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷன்ஸ் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதை செய்தி கேட்டிங்களா? சும்மா என்னை பொறுத்தமா ஃபஸ்ட்டான ஹஸ்பண்டாக நினைக்கிறேன். அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பிடிக்கலன்னு வெளியில் போனதுக்கப்புறம் டீசெண்டாக விலகி போகிறது தான் ஒரு நல்ல மெச்சூரிட்டி நான் நினைக்கிறேன். அவங்கள குத்தி கொலை பண்ணி ஆத்திரத்தை தீர்த்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களை அனாதாக்கிட்டு என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து டிவி ஷோகேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அண்ட் கிச்சனில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம். விமான் குட்டிக்கு ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அதே மாதிரி மக்கனா கொடுத்துட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு பசின்னா வீட்டில் கூட கட் பண்ணி கொடுத்துக்கலாம். மெயினாக ஆப்பிள் வந்து நல்லா தோலை பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு உப்பு காரம் லைட்டாக போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதே மாதிரி பப்பாயை வந்து மாமியாருக்காக வாங்கி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொய்யாக்காய், கண்டிப்பாக சுகருக்கு வந்து இருக்கிறவங்க கொய்யாக்காய் சாப்பிட்லாம், கொய்யா பழம் சாப்பிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணி கொடுத்தா ஈவினிங்கில் நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும்ல. அதே மாதிரி ப்ரெட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பேங்க. ரேவந்துக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த டோஸ்ட் பண்ணி கேட்பான். இப்போ டக்குன்னு பசிக்குதுன்னா எனக்கே பசிச்சா கூட சம்டைம்ஸ் நான் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். அதனால் வீட்டில் மஸ்ட்டாக ப்ரெட் இருக்கும். அது மாதிரி ஹஸ்பண்ட் ரீசெண்ட் டைமில் சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் இந்த டீ கேக் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வந்து வச்சுக்கிட்டாரு. இது நாங்கள் யாருமே சாப்பிடவே மாட்டோம். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அந்த ஒரு ஒயிட் சுகர் மாதிரி ஒரு ஃபுல்லாக அந்த டேஸ்ட் இருக்கும். பட் ஹஸ்பண்டுக்கு வந்து அது குழந்தைலேருந்து ரொம்ப பிடிக்கும்னால அது அப்பப்போ வாங்கி வச்சு குழந்த மாதிரி சாப்பிட்ருப்பாரு. அப்புறம் இந்த பேக்கிங்காக தேவை பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தா அதெல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே நாளில் கண்டிப்பாக அவ்வளோ க்ளீனிங் என்னால் பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது நல்ல ப்ரோக்ரஸ் கொடுக்கும். அதே மாதிரி டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டாஸ்க் ஒரு 1 hour நம்மளுக்கு வந்து ஒரு அழகான க்ளீனிங் டைம் இருந்த மாதிரி இருக்கும். ஹாலு ரேவந்த ரூம்லாம் முடிச்சுட்டு பெட்ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி ஏசி டீப் க்ளீனிங் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த இடம் ஃபுல்லாக வந்து குப்பையாக இருந்தது. அதெல்லாம் வந்து எடுத்து பெருக்கிட்டு மாப் போட்டுட்டு திருப்பி அந்த இடத்துல திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு பெட்டை நல்லா தட்டிட்டோம் அப்படின்னா இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 கிட்ட இருக்குங்க. நான் பொறுமையாக தான் ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன். விவானை தூங்க போட்டுட்டோம் அப்படின்னா அவனுக்கு பெரிய வேலை முடிஞ்சிடும். டைமுக்கு அவனை தூங்க வச்சுட்டோன்னா காலையில் ஸ்கூலுக்கு வர போகிறான் இல்லையா? ஸோ கரெக்டாக வந்து சினுங்காமல் குலுங்காமல் போயிடுவான். கொஞ்சம் லேட்டாக தூங்கினான் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவான். அதனால் வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லுவான். அதனால் அந்த ஒரு 8 to 9 hours ஸ்லீப் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அதுவும் யங்கேஜ் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமிங்கில் ஸ்லீப் இருக்கணும். ரேவந்தும் அப்படி தான். ரேவந்த் வந்து இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் அப்புறம் சில்வர் மெடல்லாம் வாங்கியிருக்கான். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்கமிங் வ்ளாக்ஸில் அவனோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ஸோ படிப்பில் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க. பிள்ளைங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக அதில் மேலே வந்தாலும் சந்தோஷம். ரேவந்த் பொறுத்தவரையிலுமே படிப்புன்றது வந்து ஆவரேஜ் மட்டும்தான். ஆனால் அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் அப்புறமா நிறைய வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து
பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஸோ எனக்கு என்னென்னா படிப்பு ஒரு இடத்துல இருக்கணும், அது ஆவரேஜாக இருந்தாலும் படிப்புன்றது நம்ம நல்லபடியாக நம்ம கையில் இருக்கணும். அதே மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் வந்து நல்லா வந்து மேலே இருக்கணும். ஸோ இதெல்லாம் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் வந்து அடித்து படித்து ஒரு ஃபஸ்ட் மார்க் எடு செகண்ட் மார்க் எடுன்னு சொல்கிற ஆளே கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதனால எனக்கு அந்த ஃபீல் தெரியும். மேக்ஸ்னால் தெரிச்சு ஓடிடுவேன் நான். ரேவந்த் வந்து ஓரளவுக்கு நம்ம மேக்ஸ் நல்லாவே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப படிப்புசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் எல்லாத்துலேயுமே நல்லபடியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.